வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த பாஸ் பொண்ணு வந்து அந்த அசாசின் பொண்ண வந்து போட்டு சரமாரியா அடிச்சிருந்திருப்பான். அப்ப திடீர்னு வந்து அந்த இடத்துக்கு ஒரு ரெட் முடி வச்ச ஒருத்தன் வந்திருப்பான். அப்ப அவன் கிட்ட பாஸ் கூட அந்த எல்லோ முடிக்காரன் வந்து அவன் அடிக்க போயிருப்பான். அவன் வந்து ஒரே அடியில வந்து அவன் கையே துண்டாக்கியிருப்பான். இப்ப அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சாரி சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். மிஸ்டர் ட்ரேடர் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். இவன் பேர் வந்து ட்ரேடர் போல. இவன் வந்து ஒரு முட்டா பையனான ஒரு ஆளு. ஏன்னா இவனுக்கு வந்து உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவனை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லுகிறான். பார்த்தாலே தெரியும். அவனை பார்த்தாலே அவன் கண்ணில் எவ்வளோ பயம் தெரியுது பாருங்க. அந்த கில்டு மாஸ்டருக்கே பயம் தெரியுது. உடனே அந்த ரெட்டு முடி ட்ரேடர் சொல்றான், ஓஹோ அப்படியா, சரி அதை விடு, நான் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான் உடனே. அதுக்கு அந்த பாஸ் சொல்றான், இது நல்ல டீல் தான், நல்ல டீல் தான், நான் ஒத்துக்கிறேன் உங்க டீலை, நீங்க நீங்க வந்து அந்த பொண்ணை எடுத்துட்டு போங்க அப்படி சொல்றான். சரி சரி அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அந்த பொண்ணை தொடுறான். தொட்டு பார்த்துட்டு, ஓ இது நல்லா தான் இருக்குது, உனக்கு வந்து இன்னும் 3 நாள்ல உன்னுடைய அக்கௌண்ட்ல காசு வந்துடும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு டெலிபோர்ட் ஆகிறா குட் பை சொல்லிட்டு. இப்போ அந்த பாஸ் சொல்றான், இவன் ஏன் திடீர்னு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சுனே வந்துனுறான். இப்போ அந்த மஞ்சள் முடி சொல்றான், பாஸ் பாஸ் என்ன சேவ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான், வழியில கத்துறான். யாராவது வாங்க வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படி சொல்றான் அந்த பாஸ். இப்போ அந்த பாஸ் நினைச்சு பாக்குறான், ஏன் இவன் வந்து இந்த ஜியோலியை வந்து கூட்டு போனோம், இந்த லீ பொண்ணு வந்து ஏன் இப்படி கூட்டு போனோம், இந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குதுன்னே தெரில அப்படின்னு அவன் நினைச்சு பாறான் அந்த பாஸ். இப்போ அந்த ட்ரேடரை பத்தி சொல்றான், இவன் வந்து ஒரு ட்ரேடரு, இவன் வந்து யார் கீழே வேலை செய்யறான்னு யாருக்குமே தெரியாது, இவன் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்றான். இவன் எப்படி வருவான் எப்படி போவான்னு யாருக்குமே தெரியாது, அவன் நினைச்சா வருவான் நினைச்சா போவான், அவனை மீட் பண்ணணும்னா அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும், வேற யார் நினைச்சாலும் அவனை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிறான் அந்த பாஸ். அவன் ஒவ்வொரு வாட்டி ட்ரேட் பண்ணும்போதும் பொருள் வந்து வேற வேறையா இருக்கும். ஆனா வந்து அவன் ட்ரேட் பண்ண நினைக்கிற பொருள் வந்து யாரும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவள் தான், அவங்க எல்லாரையும் வந்து அவன் சாவச்சிருவான். இது மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கில்டு வந்து அவன் ட்ரேட் பண்ணதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஆனா வந்து செம கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான்னா அந்த கில்டில் இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிட்டான். ஒருத்தர் கூட உயிரோடவே இல்லை அந்த கில்டில். இதுதான் அவன் பவர். அவன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி இதனால நான் ஒன்று கூட லாஸ் பண்ணல, ஆனா என்னுடைய 2 ஃபைட்டர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த ஹீலர் தான் காரணம். இப்போ அந்த பிரான்ஸ் தான் ஹீலர், அவன் கண்டிப்பா செத்து ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கிறான் அந்த பாஸ். இப்போ உடனே வேற இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ட்ரேடர் தான் வரான். அந்த பொண்ணு தூக்கின்னு வரான். தூக்கின்னு வந்து அந்த பொண்ணு கீழே கடை வச்சுட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ஸ்டோன் ஒன்று எடுக்கிறான். இப்போ அந்த ஸ்டோன் நான் காட்டுறாங்க, ஐட்டம் நேம். இப்போ அது பேர் வந்து சொல்றாங்க, ப்ரீமோடியல் ஸ்டோன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரேட் லெஜெண்டரி, யூஸ் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீமோடியல் ஸ்டோன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஈவிலான ஒரு ஸ்டோன் அப்படின்னு நிறைய மான்வாலாம் அனிமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஸ்டோனை எடுத்து அந்த பொண்ணு மேலே யூஸ் பண்ணுற மாஸ்டராக மாற்ற போகிறான் போல அப்படின்னு நினச்சிருந்தேன் நானே. ஆனால் பார்த்தா அந்த ஸ்டோன் வந்து அந்த பொண்ணு மேலே பட்டோடனே ப்ளூ கலரில் மின்னிட்டு மறுபடியும் அது அவன் கையிலே போயிடுச்சு. அவன் எடுத்து வச்சுன்னு ஆஹா சிரிக்கிறான் உடனே சத்தம் போட்டு. உடனே இப்போ அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னை மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் என்னை கத்தின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இப்போ எல்லாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. வரும்போது எல்லாரும் என்னை ட்ரீட் பண்ணுற வித்தியாசமே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சினுக்கிறான் ஹீரோ. இப்போ ஹீரோவுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொந்த ஞாபகம் வருது. அதாவது டஞ்சனில் செத்து போனாம பார்த்தீங்களா, அவன் சொல்கிறது ஞாபகம் வருது. நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து அவன் சொல்கிறான், சரி எப்படி இருந்தாலும் சரி நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் என்னால் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அப்படி சொல்லி வரும்போது திடீர்னு ஹீரோக்கு ஞாபகம் ஆகுது, மயக்கமாகுது போல. ஹீரோ சொல்கிறான், அடா பாவிங்களாடி இந்த டைம் லிமிட் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுகிறான். நான் டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து யூஸ் பண்ணால அந்த எலமெண்டல் ஸ்டாண்டிங்னஸ் அந்த பஃப் வந்து டிஸப்பியர் ஆகுது. 12 மணி நேரம் வரையும் 200% வந்து அவனுக்கு மானா ஹெச்பி எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 12 மணி நேரம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து செம்ம சோர்வாக இருக்கும், அவன் கையை கூட தூக்க முடியாது அப்படின்னு வந்தது இல்லை. அந்த இது முடிஞ்சு போச்சு. இப்போ ஹீரோ வந்து உட்காந்து சொல்கிறான், அடா பாவிங்களாடி என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என் கையை கூட தூக்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு வாட்டி பார்த்தா இது யூஸ் பண்ண போல ஹீரோ நினச்சின்னு இருக்கிறான். இப்போ திடீர்னு என்னடா இது முன்னாடி பார்க்குறான், என்னடா பார்த்தா அந்த ட்ரேடர் கையில் வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிமோரியல் ஸ்டோன் அதான் ஹீரோக்கு முன்னாடி நிற்குது. அந்த ட்ரேடர் வந்து ஹீரோட வீட்டுக்கு வெளியே நின்று ஹீரோட ரூமே பார்த்து நிற்கிறான். அப்படியே கொடூரமாக ஒரு சிரிப்போட சிரிக்கிறான். இதோட இங்கே கட் பண்ணி ஹண்டர்ஸ் கில்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ஒரு ஹீலரு, இப்போ வந்து என்னால் வந்து ஹீலராக இருந்துக்குன்னு வந்து எல்லாரையும் சண்டை போட முடியாது, ஏன்னா என்னுடைய டேலண்ட் வந்து கொஞ்சம் வீக்கு, நான் வந்து இன்னொரு டேலண்ட் வந்து அவைக்கன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுகிறான். அதாவது என்னன்னா டபுள் அவைக்கனிங்கை பற்றி ஹீரோ சொல்லுங்கிறான். ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு போர்டு பார்க்குறான். அந்த போர்டு என்ன போட்டுருக்குன்னா, பெஸ்ட் போர்ஷன் 24,000 ரூபாய், டீமன் ஆர்னு 31,000 ரூபாய், ப்ரிமோடியல் ஸ்டோன் ஆஃப் அவைக்கனிங் 2 லட்சம் ரூபாய், சக்யூபஸ் ஸ்டைலு 5000 பாயிண்ட்டு, கேட் டீமன் இயரு 5000 பாயிண்ட்டு. அதில் ஹீரோ பார்க்குறான், எனக்கு வந்து இதில் தேவை வந்து அந்த ப்ரிமோடியல் ஸ்டோன் ஆஃப் அவைக்கனிங் அப்படி சொல்கிறான். இப்போ சொல்கிறான், ஆனால் என்கிட்ட வந்து 2 லட்சம் பாயிண்ட் கிடையாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, சரி நான் போய் எல்லா டஞ்சனெல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி காசு சம்பாதிக்கிறேன், பாயிண்ட் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா கூட நான் வந்து யாரும் டீம் அப் பண்ண மாட்டானுங்க, நான் மட்டும் தனியாக போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுகிறான். அது மட்டும் இல்லை, இப்போ என்னோட திறமையை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாலும்
நான் உள்ளே போனால் இந்த சிஸ்டமால் வந்து ஹிடன் பாஸ் ஹிடன் மிஷின் எல்லாம் வந்துடும். இதனால் எனக்கு தான் ரொம்ப டேஞ்சரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் செம்ம டேஞ்சரு அப்படின்னு சொல்லுங்கிறான். இதை நினச்சாலே ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது யாரோ ஒருத்தவங்க அவனை கூப்பிட்றாங்க. சாங் அப்படி சொல்லிட்டு யாரான ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த யூடியூபர் பொண்ணு தான் ஹீரோவை பார்த்து சொல்லுது, ஹலோ சாங், நீ நான் ஒன்றா டஞ்சனை ரைடு பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடுது ஹீரோவை பார்த்து. யாரா இது யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்துனுக்குறா. இதோட சாப்டர் முடியுது. பை காய்ஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், யார் நீ கேட்குறான். அந்த யூடியூப் பொண்ணு சொல்லுது, நான் தான் டேங் எக்ஸோ பாய் அப்படி சொல்லுது. இதெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் ஆகுது, என்னை பற்றி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குது. ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படி சொல்கிறான். அந்த எக்ஸோ பாய் சொல்லுது, நீ சண்டை போட்டப்போ நான் தான் உன்னை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணேன் உன்னோட ஃபைட்ஸை, அதனால் இப்போ நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீ ரொம்ப லக்கி, ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன், ஆனால் யாருமே ஒரே ஒரு ஃபைட்டில் இவ்வளோ ஃபேமஸ் ஆனது கிடையாது, நீ தான் இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுது. உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, அவனை பார்த்தீங்களா யாருன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவன் தானே சில்வர் ரேங்க் கொஞ்சம் பிரான்ஸ் ரேங்க் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், அவன் தான் சாங்குறேன். அங்கே பாருங்கள் யூடியூபர் எக்ஸ் பாயும் கூட இருக்கா, ஓஹோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு எல்லாம் குசுன்னு பேசினுக்கிறாங்க. உடனே அங்கேருந்து 2-3 பொண்ணுங்க ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க, சாங் நம்ம செல்ஃபி எடுத்துலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா உங்கள் ஆஸ்டர் செம்மையாக இருக்குது, உங்கள் லவ்வர் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கிறாங்க ஹீரோவை பார்த்து அவங்க எல்லாம். உடனே ஹீரோ அந்த பொண்ணை கையை பிடிச்சின்னு வா எங்கே சொல்லிட்டு கூட்டின்னு வேகமாக போகிறான். அந்த பொண்ணு நினைக்கிட்டு எங்கடா கூட்டு போகிறேன் என்னடி கை விட்றா அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ நான் பண்ணுறேன், அந்த பொண்ணை ஒரு செவுத்து சாத்தி லாக் பண்ணிட்டு, நான் சொல்கிறது நல்லா கேளு, நான் ஜஸ்ட் ஒரு ரோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணலாம் பார்த்தா நீ என்னை ஃபேமஸ் ஆகிட்டே, இதனால் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படி சொல்லுங்கிறான். அந்த பொண்ணை பார்த்து வஞ்சினுக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஆக நினச்சி அதை பற்றி எப்படி வெக்கப்பட்டு நின்றுங்குது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டால் ஹேங்டு கில்டு இப்போ என் ஃபேஸை பார்த்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப என்னை டார்கெட் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப ஒன்றால் தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி சொல்லிருக்கலாம். அந்த யூடியூப் பொண்ணு எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ சரின்ட்டு அங்கேருந்து போவோம். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, யூடியூபரு அந்த கையை பிடிச்சி சொல்லுது, நில்லு உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நீ டஞ்சன் ரைட் பண்ண வருவியா என் கூட அப்படின்னு கேட்குது ஹீரோவை பார்த்து. அது ஹீரோ சொல்கிறான், சரி நான் அவனை அக்ரி பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த பொண்ணை சரி சொல்லு, கண்டிஷன் தானே, அதெல்லாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கலாம், அதெல்லாம் கண்டிஷன் சொல்லு அப்படி கேட்குது. ஹீரோ சொல்கிறேன், என்ன கண்டிஷன்னா, முதல் கண்டிஷன் என்னென்னா, அங்கே அவேக்கன் ஆகிற ஸ்டோன் மொத்தம் எனக்கு தான், மிச்சம் எல்லாத்தையும் எனக்கு பற்றி கவலை கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஓஹோ அப்படின்னா நீ இன்னும் உன்னுடைய இன்னேட்டிவ்லி அவேக்கன் பண்ணலையா, சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லுது. அப்படின்னா உண்மை தான் போலையே, நீ ஒரு பேன்ஸ் இருக்கிறது தான் போல அப்படின்னு சொல்லுங்குது. ஹீரோனா இது இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பேன் முடிக்கிறோம். இப்போ 2வது என்னன்னா, நீ நான் மட்டும்தான் அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறோம், வேறு யாரும் கிடையாது அப்படி சொல்கிறான். இதை பார்த்து அந்த யூடியூபருக்கு சரியான சாக்குன்னா என்ன சொல்கிற நீ, அது மொத்தம் 5 பேர் ரைட் பண்ணக்கூடிய டஞ்சன், நம்ம 2 பேர்லாம் போனால் செத்து உனக்கு சாக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஹீரோ பார்த்து கேட்குது. ஹீரோ சொல்கிறான், உனக்கு இதுக்கு ஓகேனா வா என் கூட, இல்லை நீ வரா கட்டிப்போ அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். உடனே அந்த பொண்ணு நினச்சி பார்க்குது, அடச்சா இது எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னா கில்டு மாஸ்டர் என்னை அடிப்பார், ஏற்கனவே மறுபடியும் என்னை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு அனுப்பிடுவார், இதை விட்டு எனக்கு வேறு சான்ஸ் இல்லை சொல்லிட்டு ஹீரோ நானும் வர சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஓடுது. அது இப்போ ஒன்றே அந்த ஜெயண்ட் ட்ரால் மான்ஸ்டர் இருக்கிற அந்த டஞ்சன் தான் காட்டுறாங்க. இந்த டஞ்சனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஆர்வலாக இருக்குது, நீ மட்டும் நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியாக போக போகிறோமா, என்னடா முட்டாள்தனமாக யோசிக்கிற அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுங்குது. சரிவா நம்ம போய் ஆர்மரு எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் போட்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லுது ஹீரோ பார்த்து. ஹீரோ சொல்கிறான், ஆர்மரெல்லாம் கிடையாது என்கிட்ட, ஒன்று ஸ்வாட் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அப்படி சொல்கிறான். அந்த பொண்ணாடி முட்டா பையனாடா நீ, நம்ம 2 பேர் மட்டும் தான் டஞ்சனில் ரைட் பண்ண போகிறோம், இல்லை ஆர்மர் எதுவுமே இல்லை, நம்ம செத்து போடுவோம்டா அப்படின்னு சொல்லுது ஹீரோ பார்த்து. ஹீரோ சொல்கிறான், என் வழி எப்பவுமே உயிரை பணி வச்சு மட்டும் தான் சண்டை போடுறதா இருக்கும், இதான் என் வழி, உனக்கு விருப்பம் தான் என் கூடவா இல்லை வரா கட்டிப்போ அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாட்டு தனியாக போயிடுறான். இந்த பொண்ணு கட்சி நடந்துட்டு, லூசாடா நீ, என்னடா இதுமாரி பண்ணிங்கிற, வெறும் அந்த ஸ்டோனுக்கோசம் நீ சாவத்துக்கே முடிவு பண்ணிட்டியா, நீ இதில் தோத்துட்டுனால தான் நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லுங்குது. ஹீரோ அந்த தோல் மேலே கை சொல்கிறான், இது ஏன் ப்ராப்ளம் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து டஞ்சனுக்குள்ளே போயிடறான். இவன் சரியான பைத்தியக்காரன் போல, அடப்பா என் கில்டு மட்டும் சொல்ல எங்கேயாச்சும் நான் இங்கேருந்து அப்படியே போயிருப்பேன், இந்த டீலெல்லாம் ஒத்துன்னு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தலையில் அச்சுனுக்குது அந்த பொண்ணு. நான் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த கில்டில் நான் சொல்கிறதே நம்பாது, போடாடி நான் மறுபடியும் அந்த ஸ்ட்ரீமிங் கண்டினியூ பண்ண விரும்பல, இறா நானும் வர சொல்லி முடித்துல அவன் எப்பயும் உள்ளே போயிட்டுக்கிறான். ஏன்னா இவன் எப்பயோ உள்ளே போயிட்டான் என்னை விட்டு தனியாக, அடப்பாங்க அடின்ட்டு கத்தினே இருக்குது. ஹீரோ பார்த்து திட்டுது, இந்த முட்டா பையனை என்ன பண்ணுறது, நான் வேற ஒரு கோல்டு ரேங்க்கு சம்மனரு, என்னை கூட அவன் மதிக்காமல் போயின்னுக்கிறான் சொல்லிட்டு ஹீரோ இந்த பொண்ணை டஞ்சனுக்குள்ளே போகுது. அது போயினே சொல்லுது,
டேய் வெயிட் பண்ணுறா, நான் இல்லாமல் உன்னால் பாஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லுன்னு போயினே இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அது சரியான ஷாக்கு. என்னடா அது பார்த்தா அங்கே மாஸ்டர் எல்லாமே செத்து போயிட்டு இருக்குது. ஹீரோ அதுக்கு முன்னாடி எல்லா மாஸ்டரையும் போட்டு பொழந்து கட்டுனுக்குறான். ஒரே அடியில் எல்லா மாஸ்டரும் செத்து போயினுக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்காக இருக்குது. அடா பையன் என்ன இவன் இவ்வளோ ஷாக்காக இருக்கிறான், இதனால தான் சொன்னாங்க பல்லுது என் கில்டு மாஸ்டர் அப்படி இவனை ஃபாலோ பண்ண சொல்லி. இது கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு, இப்போ நீயே இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன் பாரு, வா நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அது வந்து கம் அவுட் வெளியே வா டார்கி அப்படின்னு சொல்லிட்டு அது சமன் பண்ணுது அதோடைய க்ரீச்சரை. பார்த்தா திடீர்னு அது கீழே கால் கீழே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் கிரியேட் ஆகி அதுலேருந்து ஒரு உல்ஃப் ஒன்று வருது பிளாக் கலரில். இதோட சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.